Hi students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. In this video, we are going to talk about technical description of a flowering plant. Technical description அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, see, morphological features நிறைய இருக்கு. Stem இருக்கு, root இருக்கு, leaf இருக்கு, fruit இருக்கு, root இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதை சொல்றது technical descriptionன்றது கிடையாது. ஸோ பயாலஜிக்கலி நம்ம எப்படி டெக்னிக்கலா சொல்ல போறோம், அந்த பயாலஜிக்கலி சொல்றது எப்படி சிம்பிள் ஆகும், ஒரே ஒரு சிம்பிள்ல வச்சு அப்படி சொல்றதுக்கு பேரு தான் என்னது டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ன்றது பேரு. Description means what? Has a brief, simple, scientific language presented in a proper sequence. It is in a proper sequence. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஹேபிட்னு எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஹேபிட்டை பத்தி மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஹேபிட்டாட்ன்றதை பத்தி டிஸ்கிரைப் ஆயிருக்கும், அடுத்தது ஹேபிட், அந்த மாதிரி டிஸ்கிரைப் ஆயிருக்கும். இதனுடைய இதை ஜம்பிள் பண்ணக்கூடாது. அந்த சீக்வன்ஸ், இட் இஸ் அ ப்ராப்பர் சீக்வன்ஸ். இட் இஸ் இன் அ சயின்டிபிக் லாங்குவேஜ். The plant is described beginning is a habit. இதுல habit ன்னு. So first நம்ம habitat தான் first கொடுப்போம். Habitatன்றது என்னன்னா, இப்போ இது NCERT book. இதுல habitat தான் first வரணும். Habitatனா என்னது? எங்க வாழுது, அதாவது அந்த பிளான்ட் எந்த சூழல்ல இருக்கு, அதாவது பிளான்ட் தண்ணியில இருக்கா, வாட்டர் பிளான்ட்டா இல்ல டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டா, ட்ரீயா, அதை பத்தி எல்லாம் சொல்றது. வாட்டர் பிளான்ட்டா, ட்ரீ, வாட்டர் பிளான்ட்டா, ஓஷன்ல இருக்கா இல்ல, அடுத்தது ஓஷன்ல இருக்காது மேக்சிமம் என்ஜியோஸ்பர்ம்ஸ், அது லோயர் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். ஹேபிட்டாட்ன்றது வாட்டர் பிளான்ட்டை சொல்லலாம் இல்ல டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டை சொல்லலாம். ஸோ அதுதான் ஹேபிட்டாட், எங்க வாழுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேபிட்ன்றது என்னது, அது ஷ்ரப்பா, ட்ரீயா, ஹர்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். வாட் ஆர் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்? ரூட், ஸ்டெம், லீஃப். ரூட் எப்படி இருக்கு? ரூட் டேப் ரூட்டா, அடுத்தது ஃபைபரஸ் ரூட்டா, அட்வென்டிஷியஸ் ரூட்டா. ஸ்டெம்னு எடுத்துட்டேன்னா ஷ்ரப்பா இருந்தா அதுக்கு வேற மாதிரி இருக்கும் ஸ்டெம், ட்ரீயா இருந்தா அதுக்கு வேற மாதிரி இருக்கும். லீவ்ஸ் எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா, காம்பவுண்ட் லீஃபா, சிம்பிள் லீஃபா, ஆல்டர்னேட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட், ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் வேர்ல்ட் டைப்பா. ஸோ இதை மாதிரி எல்லாம் டிஸ்கிரைப் ஆயிருக்கணும். ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். ஃப்ளோரல் கேரக்டர்ல சாலிட்டரி ஃப்ளவரா, இன்ஃப்ளாரசன்ஸா. அப்ப அதே போல இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஃப்ளவரா, இன்கம்ப்ளீட் ஃப்ளவரா, கம்ப்ளீட் ஆர் இன்கம்ப்ளீட், இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் என்னது டிஸ்கிரிப்ஷன், பிளான்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த பிளான்ட் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சுதான் நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்னது, எதை பத்தி இருக்கும்னாக்கா பிராக்டியேட். இந்த பிளான்ட்ல பிராக்டியேட் இருக்கா, பிராக்டியேட்டா, பிராக்டியோலேட்டா, பிஆர்னு போட்டோம்னா ஆர் பி சி பிஆர் அப்படின்னு போட்டோம்னா என்னது, அது பிராக்டியேட். பிஆர்எல்னு போட்டோம்னா பிராக்டியோலேட். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல பிராக்டியோலேட் இல்ல, ஸோ பிராக்டியேட் மட்டும்தான் இருக்கு. ஸோ பிஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பிராக்டியேட்டை குறிக்கும். கே ஃபார் கேலிக்ஸ், சி ஃபார் கரோலா, பி ஃபார் பீரியாந்த். Perianth, what is perianth? We cannot differentiate calyx and corolla. That is, இப்போ ஒரு நார்மல் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் சைட்ல இருக்கிறது கேலிக்ஸா இருக்கும். இது மாதிரி இருக்கும் கேலிக்ஸ், கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது வர்றது என்னது, கொரோலாவா இருக்கும். ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது கிரீன் கலர்ல இருக்கு, இது கலர்ஃபுல்லா இருக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல, ஒண்ணுதான் இருந்தது, ஒரு வேர்ல்ட் தான் இருந்ததுன்னா தட் இஸ் பீரியாந்த். ஆண்ட்ரீஷியம்ன்றது என்னது, மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். கைனீஷியம்ன்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். சுப்பீரியர் ஓவரினா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சுப்பீரியர் ஓவரி அப்படி
அப்படின்னு போட்டு கீழேயே நம்ம வந்து இங்க போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஆர்கன்ஸும், எல்லா ஆர்கன் கிடையாது, எல்லா பார்ட்ஸும், அதாவது கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீஷியம் இதெல்லாம் வந்து கைனீஷியத்துக்கு கீழே இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஓவரி வந்து என்ன சொல்றோம், சுப்பீரியர் ஓவரின்னு சொல்றோம். இன்ஃபீரியர் ஓவரினா என்னது, எல்லா பார்ட்ஸும் எப்படி இருக்கும், மேல இருக்கும், கைனீஷியத்துக்கு மேல இருக்கும், கைனீஷியம் கீழே இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்ஃபீரியர் ஓவரின்னு பேரு. மேல் மேல் இந்த மாதிரி கொடுத்திருந்தா இந்த மாதிரி சிம்பிள் பேரு மேல்னு பேரு. அடுத்தது இது மாதிரி பிளஸ் சிம்பிள் போட்டிருந்தா ஃபீமேல். திஸ் இஸ் பைசெக்சுவல். பைசெக்சுவல் மேல் ஃப்ளவருக்குலாம் இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. தென் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பிளஸ் மட்டும்தான் இருக்கும். பைசெக்சுவல் ஃப்ளவர்னா மேல் ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர்லாம் என்னன்னு சொல்றோம், இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னு சொல்றோம். ஏன் இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்போ மேல் ஃப்ளவர்னு எடுத்துனோம்னா அதுல கைனீஷியம் ஆப்சென்டா இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர்னு எடுத்துனோம்னா ஸ்டேமன்ஸ் ஆப்சென்டா இருக்கும், ஆண்ட்ரீஷியம் ஆப்சென்டா இருக்கும். இந்த 4 பார்ட்ல ஏதாவது ஒரு பார்ட் ஆப்சென்டா இருந்ததுன்னா அது பேர் என்னது, இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னு சொல்றோம். ஆக்டினோமார்பிக் ஃபேபேசி. ஃபேபேசினுடைய ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பாருங்க. See, here percentage, இதுதான் நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல ட்ரிக்ஸ்ல எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது பின்னாடி சொல்ல போறேன். ஸோ இதை கண்டினியூஸா பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா பாரு. பெர்சன்டேஜ், பைசெக்சுவல், கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். கேலிக்ஸ் எவ்வளோ 5 இருக்கு. இந்த மாதிரி ஃபியூஸ்டுக்கு தான் இந்த மாதிரி பிராக்கெட் போடணும். இது பார்த்தீங்கன்னா 1 2 2 1 2 இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 1 2 2. ஸோ இந்த 2 வந்து எப்படி இருக்கு, ஃபியூஸ்டா இருக்கு, அதனால தான் இங்கே வந்து ஃபியூஸ்டு சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ 1 ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல், கீல் பெட்டல். கீல் பெட்டல் ரெண்டும் எப்படி இருக்கும், யுனைட்டடா இருக்கும். ஸோ மற்ற ரெண்டும் ஃப்ரீயா இருக்கும். அதை இந்த பிக்சர்ல பார்க்கலாம் நீங்க. ஆண்ட்ரீஷியம் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்டேமன்ஸ் இருக்கு. அந்த 10 ஸ்டேமன்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, 9 in 1 bundle plus 1. 9 in 1 bundle. அந்த இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம், அந்த 9 ஃபியூஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இப்படி இது பண்ணலாம். இப்போ 9 எப்படி இருக்கும், இந்த மாதிரி யுனைட்டடா ஆகி 9 ஸ்டேமன்ஸ் இங்க இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 9 1 தனியா இருக்கு பார்த்தீங்களா, 9 plus 1. ஸோ டயாடல்பஸ். இதுதான் என்ன சொல்றோம், டயாடல்பஸ். ஒன்னே ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அது மோனோஅடல்பஸ், 2 இருந்ததுனால டயாடல்பஸ். ஸோ ஆண்ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா 9 plus 1, 9 ஃபியூஸ்டு 1 ஃப்ரீ. கைனீஷியத்தை எடுத்துட்டீங்கன்னா கைனீஷியம் வந்து என்னது, சுப்பீரியர் ஓவரி. 1 இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஓவியூல். இங்க அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட் ஃப்ளோரல் டயக்ராம்ல அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த இது ஆண்ட்ரீஷியம் எல்லாம் ஃபியூஸ்ட் இன் 1 bundle, only 1 is separated. ஸோ இதுல வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரோலா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, கேலிக்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபார்முலா. இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா இது வந்து ஃபேபேசிக்கு உண்டான ஃப்ளவர், இது ட்ரீ, இது ஃப்ளவர் கேலிக்ஸ் மட்டும், கரோலா மட்டும் தனியா எடுத்திருக்கு. கரோலால 1 plus 2 plus 2, 2 ஃபியூஸ்டு. இந்த இடத்துல ஃப்ளோரல் டயக்ராம் இங்க எங்க. நெக்ஸ்ட் சொலனேசி. சொலனேசியில எப்படி பாத்தீங்கன்னா இதுதான் சொலனேசியினுடைய ஃபார்முலா. ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், கேலிக்ஸ் 5 ஃபியூஸ்ட், கரோலா 5 ஃபியூஸ்ட், ஆண்ட்ரீஷியம் 5, கைனீஷியம் 2. இப்ப பாருங்க, this is typical plant of Solanum nigrum. இதுல ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டோம்னா this is calyx. இந்த இடத்துல corolla இருக்கு, corolla 5 fused இருக்கு. அடுத்தது ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் பாத்தீங்கன்னா 5 united இருக்கு. Andrecium is free, so it is not united, so free தான் இருக்கு. Epipetalous condition சொல்றோம். Andrecium attached to the corolla, corolla மேல attach ஆயிருக்கு. ஆனா இங்க andrecium stamens எல்லாம் தனித்தனியா தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த floral diagramல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So andrecium 5 stamens, they are free. Gynoecium பாத்தீங்கன்னா gynoecium here it is
சுப்பீரியர் ஓவரி. ஸோ சுப்பீரியர் ஓவரினா மற்றது எல்லாமே எப்படி இருக்கும்? அந்த கைனீஷியத்துக்கு கீழேந்து ஆரம்பிச்சிருக்கும், கீழேந்து ஆரம்பிச்சிருக்குது இல்லைங்களா? அதனால சுப்பீரியர் ஓவரி. two ovules in each locule. So இப்போ இந்த floral formula பாருங்க, இங்க இருந்து axis start ஆகுது, actinomorphic. So இங்க வந்து 5 petal, 5 sepals எல்லாமே என்னது fused. So fusedன்றதுக்கு தான் இப்படி போட்டிருக்கோம், இந்த மாதிரி bracket போட்டு உள்ள 5ன்னு போட்டிருக்கோம். corolla also fused, corollaவும் fused இருக்கு. So இப்போ fused இருக்கிறதுனால ஈஸ்டிவேஷன் யூசுவலா எப்படி இருக்கும்னா valvate ஈஸ்டிவேஷன் தான் இருக்கும். ஈஸ்டிவேஷன்னா என்னது? arrangement of calyx and corolla on the flower. அது வந்து எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் வேல்வேட்டா தான் இருக்கும் ஃபியூஸ்டுக்கு. ஸோ ட்விஸ்டட்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபியூஸ்டா இருந்ததுன்னா வேல்வேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல எபிபெட்டலஸ் ஸ்டேமன். எபிபெட்டலஸ் ஸ்டேமன்னா என்னது? பெட்டலுக்கு மேல பெட்டல்ல அட்டாச் ஆயிருக்கிற ஸ்டேமன்ஸ். ஸோ 5 ஸ்டேமன்ஸ் இருக்கு. ஸ்டேமன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு, பட் இட் இஸ் அட்டாச் டு த ஸ்டேமன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க கைனீஷியம். கைனீஷியத்துல எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? It is 2 ovules in each locule. 2 ovules in each locule, inferior. இதுல வந்து மத்ததெல்லாம் inferior. Gynecium is ovary is superior. அது இதுல கண்டுபிடிக்க முடியாது. Liliaceae னுடைய floral formula பாருங்க. Bracteate, actinomorphic, then bisexual, perianth, androecium, gynecium. இது எப்படி இருக்குன்னா பீரியாந்த்ல 3+3. பீரியாந்த்னு எப்போ வரும்? அண்ட் கேலிக்ஸும் கரோலாவும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னா அதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பீரியாந்த்னு சொல்றோம். அவுட்டர் வேர்ல்ல பாத்தீங்கன்னா 3 இருக்கு, இன்னர் வேர்ல்ல பாத்தீங்கன்னா 3. ஸோ அவுட்டர் வேர்ல், இன்னர் வேர்ல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம் வந்து 3+3, அதுவும் வந்து 3 சைஸ். ஏன் அந்த 3+3 6ன்னு போடாம போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து 3 டிஃபரெண்ட் சைசஸ், அதாவது இந்த 3 ஸ்டேமன்ஸ் ஒரு சைஸும் அடுத்த 3 ஸ்டேமன்ஸ் வந்து ஒரு சைஸும் இருக்கு. அதனாலதான் 3+3ன்னு போடுறோம். அந்த ஸ்டேமன்ஸ் வந்து ஃபியூஸ்டா இல்லைன்றதுனாலதான் இதை வந்து ஃப்ரீயா விட்டாச்சு. ஃபியூஸ்டுனாதான் இந்த சிம்பிள்ஸ் போடுறோம். அடுத்தது கைனீஷியம். கைனீஷியம்ல உள்ளுக்குள்ள பாருங்க 3 லாக்யூல். ஸோ 3 லாக்யூல்ஸும் எப்படி இருக்கு? ஃபியூஸ்டு லாக்யூல். ஸோ இதுதான் லிலியேசினுடைய ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. இந்த மாதிரி கார்பல்ஸ் லாக்யூல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது வந்து எந்த ஃபேமிலியோடது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து என்னது? ஃபேபேசி ஃபேமிலி. ஃபேபேசில ஒன்லி 1 லாக்யூல் வித் 1 கார்பல். இங்க பாத்தீங்கன்னா இது சொலனேசி ஃபேமிலி. இதுல 2 லாக்யூல்ஸ் வித் கார்பல்ஸ். இது பாத்தீங்கன்னா லிலியேசி ஃபேமிலி, 3 லாக்யூல்ஸ் அண்ட் வித் 2 கார்பல்ஸ். இது இங்க பாத்தீங்கன்னா 2 லாக்யூல்ஸ். இது வந்து பிராசிகேசி. இது NCERT புக்ல கொடுத்திருக்கு. ஸோ இதனுடைய பிளாசன்டேஷனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய பிளாசன்டேஷன் பிராசிகேசி, பிராசிகா. ஸோ நம்ம இப்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்குள்ள போவோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் திஸ் டிஸ்கிரிப்ஷன். Here we can use these words. King Charles is an awesome guy. See, we can write calyx as symbol is K, corolla is C, androecium is A, gynecium is G. So K for king, C for Charles, A for awesome, G for guy. So King Charles. Tip is or mnemonics is King Charles is an awesome guy. You remember this one. Next. Here we can see tips and tricks. See 3 families: Fabaceae, Solanaceae, Liliaceae. See first, second, third. First F. So Fabaceae. First. Second, Solanaceae.
second. Third or last you can take. Last, Liliaceae. So what is the trick here? First and last. First is Fabaceae, last is Liliaceae, second is Solanaceae. Based on the sexuality, it is all are bisexual. Based on the symmetry. See, you can apply BODMAS rule. First one is division, next is addition. So, like that you can remember. In Liliaceae, extra bracteate is there. So, Br. Then you apply KCAG. KCAG formula. Then this one, for this it is PAG. See, take it from Gynoecium. In Gynoecium, first one it has 1 number, second one it has 2 number, third one is 3 number. So 1, 2, 3. Like that you can remember. So here this is fused, fused. So free, fused, fused. Gynoecium, how will you remember? 1, 2, 3, free, fused, fused. Then come to superior ovary, it is inferior ovary. Then come to this Liliaceae part. Liliaceae you can remember 3 plus 3 formula. 3 plus 3, 3 plus 3, 3. You can remember this formula. Okay. So here perianth 3 plus 3 united, andrecium 3 plus 3 free, and 3 gynoecium, 3 plus 3 united, 3 plus 3 free, 3 united. So third one is Liliaceae. You can remember all are 3. This is the trick. So Liliaceae is the last. It is the third one. So it has perianth is 3 plus 3, andrecium 3 plus 3, gynoecium 3. This is a trick for Liliaceae. Come to Solanaceae. Solanaceae KCA. KCA you remember 5, 5, 5 fixed, fixed or fused, fused. Fused, fused, free. Free you need not remember. Only fused, fused you remember. So here it is 5, 5, 5. This is first one fused, second one fused, third one free. So 5, 5, 5 fused, fused, free. You can remember this trick. Then next one is 5, 5. Here also 5, but here it is 1 plus 2 plus 2. Last one is fused. Here this one is 9, 1. So you remember like this. So for Liliaceae, you remember starting from bisexual, all are bisexual based on the symmetry. First one apply BODMAS rule. In the BODMAS rule, you can, it is division, then plus plus. So Fabaceae is zygomorphic, Solanaceae and Liliaceae is actinomorphic. Then come to KCAG. You put KCAG, KCAG and PAG here. KCAG. Start from the Liliaceae. PAG, PAG. PAG is under 3 formula. 3 formula means 3 plus 3. Here A is 3 plus 3. G is 3. Here you can remember fused, free, fused. So you can also you can try like this. See this gynoecium. From gynoecium you can do. Gynoecium is 1, gynoecium 2, gynoecium 3. First one Fabaceae is first, gynoecium 1. Second Solanaceae, gynoecium 2. Last Liliaceae, it is 3. So free, fused, fused. So for Liliaceae you can remember 3 formula, 3 plus 3, 3 plus 3, 3. That is the formula. Then KCAG for Solanaceae you can remember 5, 5, 5. 5, 5, 5, 5, triple 5, fused, fused, free.
fused free. This is the tips for remembering the floral formula. I think you can remember easily. I think if you have any doubt, you can put it in the comment section. I will clarify your doubt. Thank you very much.